ஹாய் ஹாப்பி ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மினி விலாக் பார்க்குறோம். ஸோ ஹெல்த் விஷயத்தினால என்னால் எந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கந்த சஷ்டி விரதம் கன்டினியூ ஆகி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எதுவும் நான் ஸ்டாப் பண்ணலாம் இல்லை. 48 நாள் விரதம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து புரட்டாசியோட கிருத்திகை இன்னைக்கு. ஸோ நல்ல ரொம்ப புரட்டாசி மாதத்தில் வர கிருத்திகை நல்ல கிருத்திகை தான். ஸோ இதுவும் கும்பிடலாம். அதாவது மாத கிருத்திகை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. மாதத்தில் வந்துட்டு 3 கிருத்திகை வர கும்பிட்றவங்க இருக்காங்க. நான் எல்லா கிருத்திகையும் கும்பிடுவேன். ஸோ இன்றைக்கி சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்குது இல்லையா? ஸோ கிருத்திகையும் நம்ம எப்பயுமே விரதம் இருக்கிற மாதிரி அஸ்யூஸ்வலாக விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எப்பயும் போல் ஏஞ்சி ஒரு டே வந்துட்டு 4 மணிக்கெலாம் ஏஞ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாத்தையும் நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா ஸோ வெள்ளிக்கிழமை ஆனாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை லெமன் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து சிவப்பு வச்சுக்கிறது நல்லது. ஸோ உரியில் பூலாம் மாற்றி வச்சுட்டு ஏன்னா வந்து தொடர்ந்து ஹெல்த் விஷயத்தினால என்னால் எந்த வீடியோ போட முடியல. ஸோ எதனால் என்ன தம்பிக்கும் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமால கிருத்திகை அதுவும் சும்மா விடக்கூடாது முருகரை அப்படின்னால ஸோ இன்னைக்கு கிருத்திகை காலையிலேயே படைச்சிடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னால ஸோ குலதெய்வத்துக்கு காலையிலேயே படைச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வந்துட்டு இன்றைக்கி கிருத்திகை முருகருக்கு வந்துட்டு பால் பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் கிட்ட வந்து நெருங்கி வந்துட்டுருக்கு. 14 நாள் விரதத்துக்கு 20 நாள் விரதம் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 48 நாள் விரதம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து 10ஆம் தேதி ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களால இருக்க முடியல அப்படி பட்சத்தில் வந்துட்டு 6 நாள் நம்ம வந்துட்டு வருது இல்லையா கந்த சஷ்டி விரதம் அந்த 6 நாளும் இருக்கலாம். இல்லைன்னா சூரசம்சாரம் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க இருக்கலாம். நான் அந்த 6 நாள் விரதத்தில் வந்துட்டு கடைசி அந்த 6 நாள் வந்து கந்த சஷ்டி வருது இல்லையா அப்போ நான் கலசம் வச்சு கும்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கலசம் வச்சு கும்பிட்ற வீடியோ ஏன்னா அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா கலசத்துக்கு வந்து உயிர் இருக்குது. ஸோ கலசத்துக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். பீரியட்ஸ் இருக்குது எங்களால் சாமி கும்பிட முடியல அப்படின்னு பட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கேற்ற வேண்டாம், சாமி ரூமுக்கு போக வேண்டாம். ஆனால் மனசார விரதம் மட்டும் ஃபாஸ்டிங்கில் நம்ம இருக்கலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கலனா கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக முருகர் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு விரதம் வந்து நம்ம இருக்கலாம். நம்மளால் சாமி ரூமில் போக முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நம்ம விரதம் நம்ம இருந்தாலே போதும். நம்ம சாமி ரூம் தான் போய் விளக்கேற்றி முருகருக்கு வந்து விளக்கேற்றியோ இல்லை நம்ம கலசம் வச்சு கும்பிடணும் கிடையாது. பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு மனசார விரதத்தை வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. திருச்செந்தூரில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த 6 நாள் வந்துட்டு சூரசம்சாரம் முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ரஷ்ஷு கூட்டம் அவ்வளோ இருக்கும். ஏன்னா வந்துட்டு முருகர்னா சொல்லவே சாதாரணமாகவே அவருக்கு அந்த திருச்செந்தூரில் இப்போ திருப்பதி மாரி ஆகி போயிடுச்சு. திருச்செந்தூரில் க்யூலாம் குடோன் மாதிரி கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே முருகரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல விதம் கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடு முருகா. எல்லாரும் உன்னை நம்பி வரவங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம இந்த கந்த சஷ்டி விரதம் உன்னை நம்பி இருக்க